இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று பிரதமரின் கிசான் சம்மான் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி உதவியை விடுவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய தொழில்களை தொடங்குவதற்கு ஏதுவான நாடாக இந்தியாவை திகழச் செய்வதில் இந்திய தொழில்நுட்ப கழக மாணவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. நாட்டில் பரவி வரும் ஒமிக்ரான் தொற்று, மத்திய அரசின் புதிய தடுப்பூசி வழிகாட்டு நெறிமுறைகள். பட்ஜெட் குறித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில நிதி அமைச்சர்களுடன் ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா உறுதி. சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிப்பு மற்றும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பிரதமரின் கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 20,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி உதவியை விடுவித்தார். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதி உதவி 3 தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்குகளில் தலா 2,000 ரூபாய் வீதம் நேரடியாக வழங்கப்படுகிறது. அதாவது 4 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த பணம் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 10வது தவணை நிதியை வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பயனாளிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். சுமார் 10 கோடி விவசாய குடும்பங்களுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி உதவியை 10வது தவணையாக பிரதமர் விடுவித்தார். அடுத்த 10 ஆண்டு காலத்திற்குள் உத்தரகாண்ட் மாநிலம் அசுர வளர்ச்சி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் 14,100 கோடி மதிப்பிலான 17 வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அம்மாநிலத்தின் ஹல்த்வானியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3,400 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இதில் பித்தரோகார் நீர்மின் திட்டம், நைனிடால் கழிவுநீர் கால்வாய் திட்டம், சாலை மேம்பாடு திட்டம் உள்ளிட்டவை அடங்கும். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். நவீன கட்டமைப்பு திட்டங்களின் மூலமும் புதிய ரயில் வழித்தடங்கள் அமைப்பதன் மூலமும் இதனை நிறைவேற்ற முடியும் என்றும் தெரிவித்தார். மாநிலத்தில் பல்வேறு துறைகள் சார்ந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்திட 2,000 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். புதிய தொழில்களை தொடங்குவதற்கு ஏதுவான நாடாக இந்தியாவை திகழச் செய்வதில் இந்திய தொழில்நுட்ப கழக மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கான்பூர் தொழில்நுட்ப கழகத்தின் 54வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் பங்கேற்றார். கான்பூர் தொழில்நுட்ப கழகத்தினரால் கண்டறியப்பட்ட பிளாக் செயின் டிரைவன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையம் வழியாக மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பட்டங்களை வழங்கினார். பிரதமர் தமது கையில் உள்ள ரிமோட் பட்டனை அழுத்திய பிறகு மாணவ மாணவிகள் தமது மொபைல் போன்களில் டிஜிட்டல் பட்டங்களை பதிவிறக்கம் செய்யும் வகையில் இந்த தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பட்டமளிப்பு விழாவில் பேசிய பிரதமர் 75 ஆண்டு சுதந்திர வரலாற்றில் 50,000த்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் சுமார் 10,000 நிறுவனங்கள் கடந்த 6 மாத காலத்தில் தொடங்கப்பட்டவை எனவும் தெரிவித்தார். இந்திய தொழில்நுட்ப கழக மாணவர்களின் பங்களிப்பு இதில் முக்கியமானவை என்றும் 5G தொழில்நுட்பத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் கான்பூர் தொழில்நுட்ப கழக மாணவர்கள் கொண்டிருக்கும் அக்கறையை உலக நாடுகள் பாராட்டி வருவதாகவும் குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கையின் மூலம் எத்தகைய சவால்களையும் நமது இளைஞர்கள் எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து சுமார் 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 32 கிலோமீட்டர் தொலைதூரம் வரை அமைக்கப்பட்டு வரும் கான்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் முடிவுற்ற பணிகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் கான்பூர் IIT மெட்ரோ ரயில் நிலையம் முதல் கீதா மெட்ரோ ரயில் நிலையம் வரை பிரதமர் ரயிலில் பயணித்தார். இதனைத் தொடர்ந்து பினா பங்கி பன்முக குழாய் இணைப்பு திட்டத்தையும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை இரட்டிப்பு வேகத்தில் வளர்ச்சியடைய செய்வதற்கான முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இமாச்சல பிரதேசத்தில் சுமார் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்மின் திட்டங்களுக்கு
பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மாண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தில்லியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் ரேணுகாஜி அணை திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். கூட்டுறவு கூட்டாட்சி எனும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் தில்லி ஆகிய 6 மாநிலங்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் தலைநகர் புதுதில்லியின் குடிநீர் விநியோகத்திற்கு பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இயற்கை வளம் மிகுந்த இமாச்சல பிரதேசத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் சுற்றுலா பயணிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுற்றுப்புற சூழலை பேணி காப்பதில் இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவிப்பதை குறிப்பிட்டு பேசிய பிரதமர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை இந்தியா ஆதரித்து வருவதே இதற்கு காரணம் என்று கூறினார். கடந்த 2 ஆண்டுகளில் இமாச்சல பிரதேசத்தில் 7 லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனே தமது தலைமையிலான அரசின் முதல் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் நலனுக்காகவே மத்திய அரசு செயல்படுகிறது என்றும், ஒமிக்ரான் தொற்றிலிருந்து சிறார்களை பாதுகாக்கும் வகையில் 15 முதல் 18 வயதினருக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும், இந்த தடுப்பூசி செலுத்துவதிலும் இமாச்சல பிரதேசம் 100% வெற்றி அடையும் என நம்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1270 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் தொற்று உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் முதன்முறையாக பெங்களூருவில் தொற்று கண்டறியப்பட்டது. இதுவரை 23 மாநிலங்களுக்கு தொற்று பரவியுள்ளது. ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1270 உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 450 பேருக்கும், தில்லியில் 320 பேருக்கும், கேரளாவில் 109 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 46 பேருக்கு ஒமிக்ரான் உறுதி செய்யப்பட்ட நிலையில் 29 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 16,764 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே 2 முதல் 18 வயது உடையவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி சிறப்பான பலன் தருவதாக 2ஆம் கட்ட ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள கோவாக்சின் தடுப்பூசியை 2 முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யப்பட்டது. இதன் 2ஆம் கட்ட முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது மற்றும் உடலுக்கு எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது என்பது தெரியவந்துள்ளது. ஊசி செலுத்தப்பட்ட இடத்தில் மட்டுமே வலி ஏற்பட்டதாகவும், இரத்தம் உறைதல் போன்ற பாதிப்புகள் இல்லை என்றும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது. மேலும் வயது வந்தோரை விட குழந்தைகளுக்கு 1.7 மடங்கு அதிக பலனை ஏற்படுத்துவதாகவும் பரிசோதனை முடிவு தெரிவிக்கிறது. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் முன்களப் பணியாளர்களுக்கும் பூஸ்டர் டோஸ் மற்றும் 15 முதல் 18 வயது உட்பட்டோருக்கு முதல் தடுப்பூசி செலுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே வரும் 3ஆம் தேதி முதல் செலுத்தப்படும். 60 வயதுக்கு மேற்பட்ட இணைநோய் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே கோவின் இணையதளத்தில் அவர்கள் என்ன தடுப்பூசி பயன்படுத்தி உள்ளனரோ அதன் அடிப்படையில் அடுத்த பூஸ்டர் டோஸ் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவும் இணையதளத்தில் செய்து கொள்ளலாம். முன்களப் பணியாளர்களுக்கு 2வது டோஸ் எடுத்துக்கொண்ட 39 வாரங்களுக்கு பிறகு பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கண்காணிப்பு பிரிவு உருவாக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு சார்பில் போதைப் பொருள் தடுப்பு ஒத்துழைப்பு தொடர்பான உயர்மட்ட கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர், போதைப் பொருள் கடத்தல் தேசத்தின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதால் அதனை சிறிதும் அனுமதிக்கக்கூடாது என்றார். மாநிலங்களின் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பு மூலமே இதனை சாத்தியப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை 7 மடங்காக அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது என்றும், இது மிகவும் ஆபத்தானது என்றும் அவர் கூறினார். இந்த ஆபத்திலிருந்து குழந்தைகளையும் இளைஞர்களையும் பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் செயற்கைக்கோள், ட்ரோன்கள் உதவியோடு போதைப்பொருள் கடத்தலை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என முடிவு எடுக்கப்பட்டது.
உத்தரப்பிரதேசத்தில் குற்றச்சம்பவங்கள், பயங்கரவாதம், ஊழல் ஆகியவற்றை பிஜேபி அரசு அகற்றிவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் ஹர்தோய் தொகுதியில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிஜேபி ஆட்சியில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எந்தவிதமான பாதுகாப்பு சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் எல்லை சாலைகள் அமைப்பு எல்லைப் பகுதிகளில் சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த அமைப்பின் சார்பில் கட்டப்பட்டுள்ள 27 சாலைகள் மற்றும் பாலங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தெற்கு லடாக்கில் உள்ள உம்லிங்லா கணவாயில் 19,000 அடி உயரத்தில் ஒரு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தாங்கள் தில்லியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக உணராத வகையில் நிலைமை தற்போது மாற்றப்பட்டுள்ளதாக கூறினார். எல்லையோர உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது போல் கண்காணிப்பு வசதிகளையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில நிதி அமைச்சர்களோடு ஆலோசனை மேற்கொண்டார். வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பாக பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்களில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டுள்ளார். தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அனைத்து மாநில நிதியமைச்சர்கள், நிதித்துறை மூத்த அலுவலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். முந்தைய கூட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டம் நேரடியாக அனைவரும் பங்கேற்கும் விதத்தில் நடைபெற்றது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி மாத இறுதியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் தயாரிப்புக்கு முன்பாக தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைவர்கள், வேளாண் நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோரோடு மத்திய அரசு கருத்து கேட்பது வழக்கமாகும். பழமையோடு இணைந்த நவீன நகரமாக வாரணாசி திகழ்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். வாரணாசி சர்வதேச ஒத்துழைப்பு பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற காசி திரைப்பட திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் காசி நகரத்தின் வரலாற்று பெருமைகளை எடுத்துரைத்தார். இசை, அறிவு, ஆன்மீகம் ஆகியவற்றின் நிலமாக காசி திகழ்வதாக கூறிய அவர், காசி விஸ்வநாதர் ஆலய வளாகத்தின் விரிவாக்கப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டினார். பல்வேறு உள்ளூர் கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஐநா பாதுகாப்பு சபையின் தீவிரவாத தடுப்பு குழுவிற்கு ஜனவரி மாதம் இந்தியா தலைமையேற்க உள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் உள்ள வர்த்தக மையத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து ஐநா பாதுகாப்பு சபையால் இந்த குழு உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக கடந்த 2011, 12 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா இந்த குழுவிற்கு தலைமை வகித்தது. ஏற்கனவே இந்த ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் முக்கியமான 2 குழுக்களுக்கு இந்தியா தலைமையேற்று இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக தமது ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி, ஐநா பாதுகாப்பு சபையின் 3 முக்கியமான குழுக்களுக்கு இந்தியா தலைமையேற்று இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத தடுப்பு குழுவிற்கு இந்தியா தலைமையேற்று இருப்பது தீவிரவாதத்தை தடுப்பதில் மேலும் அதிக கவனத்தை ஏற்படுத்துவதற்கும் தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிப்பதை கண்காணிக்கவும் மேலும் உதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் அமைதி ஏற்படுத்தவும் இந்தியா முயற்சியை மேற்கொள்ளும் என்று அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஆய்வினை மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா, மாநிலத்தில் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் விரும்புவதாக தெரிவித்தார். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நேர்மையான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
மாணவர்கள் வேலையை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார். சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நாம் இன்றைய இளைஞர்கள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகச் செம்மல்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2047ஆம் ஆண்டு இந்தியா தனது 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருப்பதற்கு இளைஞர்களின் பங்கு அவசியமானது என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஊழலற்ற, ஒளிவு மறைவற்ற நிர்வாகத்தை நடத்தி வருவதாகவும், கடந்த 7 ஆண்டுகளில் எந்தவிதமான ஊழலும் இல்லாததை இளைஞர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பின்னர் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொண்ட மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் அமைச்சர் எல் முருகன் வழங்கினார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு பதவியேற்றதிலிருந்து மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் சம்பவங்கள் நிகழவில்லை என்று கூறினார். என்றாலும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்வதாக தெரிவித்த அவர், அவர்களை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் விடுவிக்க மத்திய அரசின் சார்பில் கூட்டுக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த கூட்டுக்குழு மூலம் எதிர்காலத்தில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடராமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எல் முருகன் அப்போது குறிப்பிட்டார். சிறந்த எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டன. தமிழ் உட்பட 20 மொழிகளில் தங்களது எழுத்துத் திறனை வெளிப்படுத்திய எழுத்தாளர்களுக்கு இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழில் எழுத்தாளர் அம்பைக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற நாவலுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. பெண்ணிய சிந்தனைகள் மற்றும் பெண்களின் மனங்களை பற்றி பல்வேறு நாவல்களை இவர் எழுதியுள்ளார். சிறகுகள் முறியும், வீட்டு மூலையில் ஒரு சமையலறை, சக்கர நாற்காலி, பயன்படாத பாதைகள் என்பது இவரது புகழ்பெற்ற நாவல்களாகும். வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க 6230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது என்றும், தமிழ்நாடு அரசு விரைவாக நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு குறுகிய காலத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுத்துள்ளதாக முதல்வர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 1510 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். சாலைகள், பாலங்கள் போன்ற சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை நிரந்தரமாக சரி செய்வதற்கு 4719 கோடி ரூபாய் நிதி வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மறுசீரமைப்பு நிதியினை விரைந்து வழங்க கோரி உள்துறை அமைச்சகத்துக்கு அறிவுறுத்துமாறும் பிரதமருக்கு முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் வியாழனன்று மதியம் முதல் இரவு வரை கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பல மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் பல மணி நேரமாக அணிவகுத்து நின்றதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். தொடர்ந்து பெய்த கனமழையால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மழை வெள்ள மீட்புப் பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்போது கட்டளை மையத்திற்கு சென்ற அவரிடம் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் செயல் விளக்கம் அளித்தனர். இதனையடுத்து நீரை வெளியேற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் நிலைமை விரைவில் சீரடையும் என்று ட்விட்டரில் அவர் பதிவிட்டார். இந்நிலையில் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் தவிர மற்ற அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படியினை உயர்த்தி வழங்கிடவும், சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிடவும் 8894 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் தவிர்த்து தகுதியுள்ள ஏனைய பணியாளர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 17%இலிருந்து 31% உயர்த்தி வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக ஆண்டிற்கு தோராயமாக 8,894 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசாக 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும், இதன் காரணமாக அரசுக்கு தோராயமாக 169 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 113 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. செஞ்சுரியனில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. இதன்படி தமது முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 327 ரன்களை குவித்தது. தொடக்க ஆட்டக்காரரான KL ராகுல் சதமடித்து அசத்தினார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 197 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். வலுவான நிலையில் தமது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 174 ரன்கள் எடுத்தது. 305 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி முதலில் சற்று தாக்குப்பிடித்தாலும் பின்னர் விக்கெட்டுகளை வேகமாக இழந்தது. எதிரணியினர் ஆட்டத்தை டிராவில் முடிவடையச் செய்ய எடுத்த முயற்சிகள் எதுவும் பலன் தரவில்லை. இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா, முகமது ஷமி, சிராஜ் ஆகியோரின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்க வீரர்கள் சரசரவன விக்கெட்டுகளை இழந்து வெளியேறினர். இறுதியில் 113 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.